ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க இன்னைக்கு ஐஎன்ஆர் சீரியலோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நிலா சோழனை வாங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் ஒரு ரோட் சைட் கடைக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்களா? இனிமேல் சொல்லுங்கள், எப்போனாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அதுக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சோழன் கேட்குறாங்க, என்ன பேசணும் நிலா, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, நம்மளோட கல்யாணம் ஃபேக்குன்னு தான் நமக்கு தெரியுமே. ஆமாங்க, அதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. இல்லை, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கோம், நம்மளோட மேரேஜும் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. சோழன் ஒன்றுமே புரியாமல் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லைங்க, இந்த ஃபேக்கான கல்யாணத்தில் இருந்து நமக்கு வெளியில் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, வெளியில் வரணும்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லை, நம்ம கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது, அதுதான் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனோட ஃபேஸ் சுத்தமாக வாடிடுச்சு. உடனே சோழன் பதறி போய் கேட்குறாங்க, எதுக்குங்க இப்படி திடீர் முடிவு அப்படின்னு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் உண்மையாகவே என்னை கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் நிலா சொல்கிறாங்க, இல்லை, ஏன்னா உங்களுக்குன்னு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது, அதே மாதிரி எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இது ஃபேக்கான கல்யாணம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாளைக்கு யாராவது உங்களோட வாழ்க்கைக்கு குறுக்க நிற்கிற மாதிரி இதை சொல்லிட்டாங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் பேரும் என்னோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நாள் கடத்த வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணுக்கிட்டலாம் போய் சொல்ல போகிறேன், நம்ம இன்னைக்குள்ளே தான் பார்ப்போம். எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ அவசரப்படுதீங்க, இவ்வளோ அவசரமாக எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. இது ஃபேக் கல்யாணம் நமக்கு தெரியும்லங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, நான் இப்போ டிவோர்ஸ் கேட்குறது ரொம்ப லேட்டு, நம்ம இதை அப்போவே ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும். எனக்கு எங்கள் அண்ணி சொல்ல போய் தான் இதுவே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், இந்த அண்ணி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிக்கிடுதாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, இப்போ என்னங்க உங்களுக்கு டிவோர்ஸ் தானங்க வேணும், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் காட்டுறாங்க. அப்போது நிலா எந்திரிச்சு வந்து வீட்டில் உள்ள க்ளீனிங் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் முகத்தை சோகமாக வச்சுட்டு பக்கத்தில் வராங்க, வந்து உட்காந்துருக்காங்க அமைதியாக. உடனே நிலா கேட்குறாங்க, ஏன் இப்படி காலையிலே கொட்டாய் விட்டுக்கிட்டு இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க, நைட்லாம் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, ஆமாம், நைட்டு தனியாக பேசணுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, எனக்கு மனசே தாங்கலைங்க, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. டிவோர்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி மனநிலைமை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்களே, எனக்கு என்ன தோணுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இதில் என்னங்க இருக்குது, நம்ம கல்யாணம் ஃபேக்குன்னு நமக்கு தெரியும், இதுலேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டா என் லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, இது நல்லா இருக்குங்க, உங்களுக்கு தேவைன்னா கல்யாணம் வேணும், உங்களுக்கு தேவைன்னா கல்யாணம் வேணாம், உங்களுக்கு தேவைன்னா டிவோர்ஸ் வேணும், இதில் எல்லாத்துலேயுமே நான் ஒரு பொம்மை கேரக்டர் தானே, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நிலா சொல்கிறாங்க, ஒரு வக்கீலை பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, வக்கீல்லாம் என்ன இப்படி உடனேவா பார்க்க முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலாவும் எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 2-3 வாரம் பொறுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, 2-3 வாரமா, அவ்வளோ நாள்லாம் ஆகாது, நான் ஏற்கனவே இதெல்லாமே நெட்டில் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க, நான் ஒரு வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா சோழனை கூப்பிட்டுட்டு ஒரு வக்கீல் ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அண்ணி கால் பண்ணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மெசேஜ் பண்ணும்போது என்னால் பார்க்க முடியல, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன், என்ன பண்ணுறா, வக்கீல் ஆஃபீஸ் போயிட்டியா, இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கு நிலாவும் நான் வக்கீல் ஆஃபீஸில் தான் அண்ணி இருக்கிறேன், நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரையுமே அட்வொகேட் உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லை எங்கள் 2 பேர்த்துக்குமே டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படியாம்மா, என்ன ரீசனுக்காக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீசன்லாம் இல்லை, எனக்கு இவங்க கூட செட் ஆகலை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஏம்மா, இப்படி போய் நம்ம கோர்ட்டில் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல. சரி, உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, 2 மாதம் ஆகுது அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, 2 மாதமா? 2 மாதத்தில் எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும்? வேணா கவுன்சிலிங் போடட்டுமா உங்கள் 2 பேர்த்துக்கும்? போய் அட்டென்ட் பண்ணுங்க, பேசி என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மியூச்சுவலாக தானே பிரியுதோம், இதுக்கு எந்த ரீசனும் தேவையில்லை. எனக்கும் அவரை பிடிக்கல, அவருக்கும் என்ன பிடிக்கல, இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான், இதில் எந்த ரீசனும் தேவையில்லை சார். நீங்கள் கேஸ் எடுப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் தரேன், நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் வேறு வக்கீல் பார்க்குறோம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன் ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்கு நிலா, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வக்கீல் கேட்பாங்க, அவர் ஏதோ சொல்ல வராரு, அவரை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்பாங்க. அதுக்கு நிலா சொல்லுவாங்க, ஏங்க நான் சொல்கிறது தாங்க அவருமே சொல்லுவார், நீங்கள் தயவு செஞ்சு கேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. உடனே அட்வொகேட், கொடுங்க உங்களோட கேஸ் ஃபைலை, உங்களோட ரெஜிஸ்டர் குழுது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்பாங்க. இவங்களும் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஏம்மா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயா கல்யாணம் நடந்துச்சு, அப்படின்னா இது லவ் மேரேஜ் தானே அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நிலாவும், ஆமாங்க லவ் பண்ணோம், இப்போ பிடிக்கல, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அட்வொகேட் சொல்லுவாங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, பார்த்த உடனே லவ் பண்ணுறது, பார்த்த உடனே கல்யாணம் பண்ணுறது, அடுத்து இப்படி 2 மாதத்துலேயே டிவோர்ஸ்னு நிற்க வேண்டியது அப்படின்னு பேசிக்கிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சரிம்மா இந்த கேஸை நான் எடுத்துக்கிடுதேன், 2 பேருக்குள்ள ஆதார் கார்டு கொடுங்க, நான் கேஸை ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஹியரிங்க்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா, என்னது ஆதார் கார்டா அப்படின்னு முழிப்பாங்க. அப்போது சோழன் அவங்களோட ஆதார் கார்டு எடுத்து, இந்தாங்க சார் என்னோடது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோழன் ஏன் தைரியமாக முன்னாடியே ஆதார் கார்டு கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா நம்ம நிலா கிட்ட தான் ஏற்கனவே ஐடி கார்டு இல்லையே, அதனால தான். உடனே அட்வொகேட் கேட்குறாங்க, ஏம்மா இவங்களுக்குள்ளது இருக்குது, உன்னோட ஐடி கார்டு எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, என்கிட்ட ஆதார் கார்டு கிடையாது, அவசரமாக கல்யாணம் நடந்துச்சு, அதனால் எங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லை, நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏம்மா ஆதார் கார்டு இல்லைன்னா என்னால் எப்படிம்மா ஃபைல் பண்ண முடியும், எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குதே, அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா கேட்குறாங்க, ஏங்க ஆதார் கார்டு இல்லைன்னா கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா இவ்வளோ படித்த பொண்ணு மாதிரி இருக்க பார்த்தா, ஆனால் இப்படி கேட்குற, ஆதார் கார்டு இல்லைன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் மேரேஜை, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்வொகேட் கேஸ் ஃபைலை கையில் கொடுத்து, ஏம்மா ஆதார் கார்டோடு கொண்டு வா, நான் கேஸை ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு வெளியில் வரும்போது நிலா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா ஒரு ஹாஸ்டலில் கூட சேர்க்க மாட்டேன்னாங்க, ஆனால் எப்படி இந்த மேரேஜ் நடந்திருக்கும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி குழப்பத்தோடு யோசிச்சுக்கிட்டு நிற்கிற நிலாவுக்கு பின்னாடி சோழன் ஆடிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே, சோழன் தான் அந்த ஐடி கார்டை காமிச்சு ரிஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னு. சோழன் வந்ததுமே நிலா கேட்குறாங்க, எப்படிங்க ஒரு ஆதார் கார்டு இல்லைன்னா எனக்கு ஹாஸ்டல் கூட கிடைக்காம இருந்தது, அப்படி இருக்கும்போது எப்படி மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு டிவோர்ஸ் தள்ளி போன குஷியில் இருக்கிற நம்ம சோழன், உங்களோட அப்பா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா முறைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.